ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சென்னைக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயோ ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் போட்டிருந்தேன். அப்புறமேட்டு இப்போ தான் வந்து வீடியோ அப்லோடே போடுறேன். இது எடிட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. நான் இது எடிட் பண்ணணும் அப்படிங்கிறதே மறந்தே போயிட்டேன். அப்போ ரொம்ப நாளாக இருந்தது, இப்போ தான் எடிட் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து சென்னைக்கு வந்து எங்கள் ஊர்லேருந்து நைட்டு கிளம்புனோம். காலைல அங்கே போய் சேர்ந்துட்டோம். அப்புறமேட்டு அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் காலை சாப்பாடுலாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு உடனே வந்து சுற்றி பார்க்குறதுக்காக போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே தான் ஃபஸ்ட்டு போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி சென்னை போனோடனே ஃபஸ்ட்டு வடபழனி முருகன் கோயிலுக்கு போயாச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன். இதுக்கு முன்னாடி வடபழனி முருகன் கோயில் போனதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனோம். அங்கே போயிட்டு உள்ளக்கெல்லாம் போயிட்டு எல்லா சாமியும் சுற்றி கும்பிட்டு முருகர் சாமி பார்க்குறதுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்தது. வெயில் வேறு, நிற்கிறதுக்கு இடம் இல்லை. அப்புறமாட்டி ஒரு இடத்துல தான் நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறமாட்டி சாமி எல்லாம் கும்பிட்டு எல்லாருமே வந்து வெளியில் கிளம்பிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமாட்டி தம்பி வந்து இளநீ கேட்டான். அந்த வெயிலுக்கு அதுக்கும் இளநீ கேட்டான். தம்பிக்கு இளநீ வாங்கி கொடுத்துட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமாட்டி அங்கனக்குள்ளேயே வெளியில் வச்சு நிறைய ஃபோட்டோ செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அடுத்து எப்போ வருவோம் தெரியாது, நமக்கு தேவையான ஃபோட்டோலாம் எடுத்துக்கணுன்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். அப்புறமாட்டி அப்படியே வந்துட்டு அடுத்து எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.